வெல்கம் டு ஆரஞ்ச் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு டின்னர் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்துடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. லைட்டாக நெய்யை க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவனையும் கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுக்கலாம். இதில் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவு சேர்த்துருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுறலாம். உருளைக்கிழங்க மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மேகி மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். வட்டமாக தேய்ச்சாச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்ச இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நடுவில் வச்சுக்கலாம்.
சுற்றி தண்ணி தடவி விட்டுறலாம். வச்சாச்சு. இப்போ அதை 4 பக்கமும் நம்ம மடித்து விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் 2 முட்டையை அடித்து கலந்து வச்சுக்குவோம். இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சாச்சு. அடுப்பில் ஒரு தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த மைதா மாவு இதை முட்டையில் இப்படி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னையும் டிப் பண்ணிவிட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததை டிப் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.